French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட்ல மகளிர் உரிமை தொகை திட்டத்துல முக்கியமான சில மாற்றங்கள் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். 2025-26ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை காலை 9:30 மணிக்கு நிதியரசு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே புதுசா விண்ணப்பிச்சவங்களுக்கு 3 மாதத்துல உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இனி புதுசா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா அப்படின்னு சட்டசபையில ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் யாரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பேருக்கு கூடுதலா வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதுசா விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்துல 1000 ரூபாய் உரிமை தொகை தரப்படும் அப்படின்னு சட்டசபையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்துல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கிகள்ல பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறது இல்ல. இவங்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதுக்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேறு சில ஆவணங்கள் சரியா இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படுறதில்ல. அரசின் நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்துல இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்த சில வாரங்கள்ல மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் இந்த உரிமை தொகை உயர்த்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கர்நாடகால 1500 ரூபாய் வழங்குறாங்க. மகாராஷ்டிரா அரசும் இதே தொகையை தான் வழங்குது. பஞ்சாப்ல 1200 ரூபாய் பலருக்கு வழங்கப்படுது. டெல்லியில பாஜக 2500 ரூபாய் வாக்குறுதி அளித்தது. ஆனா இந்த திட்டத்தின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் 1000 மட்டுமே வழங்கப்படுவதால இதை உயர்த்தி பட்ஜெட்ல அறிவிப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. 3 மாதங்கள்ல தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால சில வாரங்கள்ல இதற்கான வேலைகள் துவங்கும் அப்படின்னும் புதிய விண்ணப்பங்களை ஏற்கப்படும், ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்ப்பு இருக்கு. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.